ஹாய் வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கண்மணி உதயா. உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயம் ஒன்று பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். அதனால தான் இந்த வீடியோ பதிவு பாருங்கள். நான் எப்படி நிற்கிறேன்னு சொல்லி, பிகாஸ் நான் வெளியே போயிட்டு வந்தேன். சரியா, என்ன பிரச்சனை கேட்டால் இது ஒரு பெரிய சிரிப்பு கதை. என்னென்னு கேட்டால், உங்களுக்கெல்லாம் இப்படி நடந்திருக்கான்னு சொல்லுங்கள். முதல்ல நான் கதையே சொல்கிறேன். ஏனெண்டா நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி. அப்போ ரெகுலர் செக்கப் இருக்குது கேஸ், ஓகேவா? அப்போ மந்த்லி போகணும். அப்போ நான் இந்த மாதம் பாருங்கள், நான் வந்து இப்போ தான் வீட்டுக்குள்ளே வந்த உடனே உங்களுக்கு இன்றைக்கி சரியான சிரிப்பு. அங்கேயே வச்சு இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு போடணும் அப்படின்னு நினைச்சேன்னா, சரி வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்தேன். அப்போ இன்றைக்கி நான் என்ன செய்ய, என் மகள் வேறு ஸ்கூல் போகல, கொண்டு தங்கச்சி வீட்டை விட்டுட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த நோட்டெல்லாம் இருக்கும்ல, அதை கொடுத்த உடனே நான் சென்னையும் பார்க்குறேன், நோட்டையும் பார்க்குறேன், இன்னையும் பார்க்குறேன், என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்துச்சு. என்னோட ரெகுலர் செக்கப்புக்கு வரவங்க ஒருத்தருமே காண இல்லை. அப்படின்ட்டு இன்றைக்கி என்ன டேட் அப்படின்னு என்ன கேட்டால், நான் சொன்னேன் இன்றைக்கி 15 அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ கொப்பி பார்க்க மாட்டிங்களா, அதாவது நோட்டு அதை பார்க்க மாட்டிங்களான்னு கேட்குறேன். நான் சொன்னேன் ஏன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி, பாருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த 7ஆம் மாதம் பாருங்கள் அப்படின்னு. 7ஆம் மாதம் தானே, 7ஆம் மாதம் பாருங்க. 7ஆம் மாதம் 17ஆம் தேதி எனக்கு ரெகுலர் செக்கப். நான் என்ன நினைச்சேன்னே தெரியல. 15ஆம் தேதி போனேன், முறைப்படி பார்க்க போனேன். எனக்கு தான் அது வேதனை. சரி, அது அவள் ஒரு மாதிரி பார்க்குறான். வந்துட்டு என்னவா இருக்கும் இது அப்படின்னு சொல்லி நெச்சிருப்பா போல் கிடக்குது. ஏன் பார்க்கலையா நோட் அப்படின்னு. நான் என்னோடய மூஞ்ச போன ரியாக்ஷனுக்கு அவளுக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஏன் நீங்கள் நோட்டு பார்க்க இல்லையா கொப்பி அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன் சிஸ்டர் ஏதோ 15ஆம் தேதி இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஐயோ நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேனே இந்த வெயில்ல அப்படின்னு. ஒன்றும் பண்ணலாது, நாங்கள் உங்களை தூக்கி கொண்டு விடலாது, போயிட்டு 17ஆம் தேதி வாங்கன்னு சொல்லிட்டா. எனக்கு சரியான சிரிப்பாக போயிட்டுது, வேதனையாகவும் போயிட்டு, சரியான வெயில் காய்ஸ். அதுக்குள்ளே போயிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்து போய் தங்கச்சி வீட்டை வந்து மகளையும் ஏற்றிக்கிட்டு வந்தேன். வெளியே வரவே எனக்கு சரியான சிரிப்பு. எனக்கு உடனே நீங்களாம் தான் நினைவு வந்தீங்க. உங்கள்கிட்ட எல்லாம் இதை சொல்லி நான் சிரிக்கணும்னு நினச்சேன். ஆனால் அங்கே வச்சு அதை வீடியோ எடுக்கலாம், அதனால் வீட்டுக்கு வந்துட்டேன். இது மட்டும் இல்லை, நான் என்ன தெரியுமா செய்வேன், எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னால் அப்படியே அந்த இடத்த கடந்து நேராக போய்கிட்டு இருப்பேன் பேசாமல். சம்டைம்ஸ், சரியா, எந்த நாளும் இல்லை. இப்படியெல்லாம் உங்களுக்கு எதுவும் நடந்திருக்கா? ப்ளீஸ் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பபாய். பாருங்கள் எப்படி ஆகி போயிடுச்சுன்னு சொல்லி எனக்கு இன்றைக்கி நிலைமை. ஸோ ஷார்ட், இப்படி யாருக்கும் நடக்கக்கூடாது. சரியான வெயில் காய்ஸ். வெயிலுக்குள்ளே போயிட்டு வந்தப்பா என்னால் முடியலை. அதோடு அப்படியே நான் உங்களுக்கு இந்த பதிவு செய்கிறேன். உங்கள் மேலே நான் எவ்வளோ அன்பும் அக்கறையும் வச்சுருக்கேன்னு பாருங்கள். என்ன, எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம்னாலும் சரி, துக்கம்னாலும் சரி, உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். நீங்களும் அதே மாதிரி இதை மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்திருந்தால் தயவு செய்து கமெண்டில் போடுங்க. நான் போய் தண்ணி குடிக்க போகிறேன் முதல்ல. ஓகே, பாய், see you. இன்றைக்கி லைவில் பார்ப்போம். ஓகே, பாய். சம்டைம்ஸ் இப்போயே லைவ் போட்டாலும் போட்டுருவேன். எனக்கு கேட்டால் அந்த போயிட்டு வந்த வேதனை இருக்கு இல்லையா, அதை என்னென்னு சொல்கிறேன்னு தெரியல. வெயிலில் போயிட்டு வந்தது சரியான வெயிலாக இருக்குது. யாரது இந்த நாய்கள் ஒன்று ரோட்டில் யாரும் போயிடாது போனாலும் பார்த்தீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் இப்படி ஏதாவது அனுபவம் இருந்தால் தயவு செய்து ப்ளீஸ் மை டியர்ஸ் கமெண்டில் கட்டாயம் பதிவு செய்யுங்க. இல்லாட்டி தூங்கும்போது இரவிக்கு வந்து குறவலையை நெரிச்சிருவேன். அப்படி சொல்ல மாட்டேன், செய்யலாம் மாட்டேன், சூனியம் செஞ்சிருவேன் கமெண்ட் பண்ணலண்ணா. ஓகே, பாய். நான் தண்ணி குடிக்கிறேன், ரொம்ப கஷ்டமாக போச்சு. போங்க, பாய். கமெண்ட் பண்ணுங்கள் இதை பற்றி என்னண்டு. நான் லூசுன்னு சொல்ல போகிறீங்க அப்படி தானே? அப்படி சொல்லலாது முழுசா, ஆனால் கொஞ்சம் கிட்டத்தட்ட அப்படி சொல்லிடலாம். என்ன வேலை பண்ணி வச்சுருக்கிறேனா? ஓகே, பாயா.